1 கொரிந்தியர் 8:10. எப்படி எனில், அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோயிலிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால், பலவீனனாக இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? இங்கே 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிப்பது. இன்னொன்று, விக்கிரக கோயிலிலே பந்தி இருப்பது. விக்கிரக கோயிலிலே பந்தி இருப்பது தவறு என்பது போல இங்கே சொல்லப்படலை. ஆனால் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை உண்பது தவறு என்பது போல இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ரெண்டும் வேற வேறையா? ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அந்த நாட்களில் விக்கிரக கோயில்கள் தான், கொரிந்து பட்டணத்தில் விக்கிரக கோயில்கள் தான் பொதுவான இடங்களாக இருந்தன. ஒரு திருமணம் நடப்பதற்கோ, ஒரு விருந்து நடப்பதற்கோ, ஒரு பொதுவாக ஒரு ஊர்க்கூட்டம் நடக்கிறதுக்கோ, ஒரு பொழுதுபோக்கு நடக்கிறதுக்கோ எல்லாத்துக்கும் விக்கிரக கோயில் தான் ஒரு பொது கம்யூனிட்டி ஹால் மாதிரி, சமூக கூடம் மாதிரி விக்கிரக கோயில் தான் இருந்துச்சு. அந்த காலத்தில் மண்டபங்கள் கிடையாது, மைதானங்கள் கிடையாது, சமூக கூடங்கள் கிடையாது. அதனால் எதுனாலும் பொது இடம்னா அது விக்கிரக கோயில் தான். அங்கே தான் கூட்டம் கூடுறதுக்கு, உணவு உண்பதற்கெல்லாம் வசதிகள் இருந்தது. இப்போ தெரிஞ்சவங்க கல்யாணம், ஒரு சொந்தக்காரன், ஒரு நண்பன், அவனுடைய கல்யாணம். ஆனால் விக்கிரக கோயிலுக்குள்ளே நடக்குது, வளாகத்துக்குள்ளே நடக்குது. இப்போவும் நம்ம ஊரில் அப்படி இருக்குது. எவ்வளோ விக்கிரக கோயில் வளாகத்துக்குள்ளே மண்டபங்கள் இருக்குது, அங்கே நடக்குது. அங்கே போகலாமா? கோயிலுக்குள்ளே போகிறது சரியில்லை. விக்கிரக கோயில் வளாகத்துக்குள்ளே இருக்கிற ஒரு மண்டபத்துக்கு போகலாம். அங்கே போய் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். விக்கிரக கோயில் வளாகத்துக்குள்ளே ஒரு கேன்டீன் இருக்குது, நல்லா இருக்குது சாப்பாடு, சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அது பாவம் இல்லை. ஆனால் அது மற்றவனுக்கு இடைஞ்சல் ஆகிடக்கூடாது. அதுதான். அதை பார்த்து விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடலாம் என்று ஒரு பலவீனமுள்ள சகோதரன், பலவீனமாக இருக்கிற அவனுடைய மனசாட்சி துணிவு கொள்ளும் அல்லவா? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை உண்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? அதாவது நம்மை தப்பாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புண்டு. பனைமரத்துக்கு அடியிலிருந்து பால் குடிக்கிறதுன்னு சொன்னாங்கல்ல. ஒருத்தன் பனைமரத்துக்கு அடியிலிருந்து பால் குடித்தான். அது என்னவென்றால், தூரத்துலேருந்து பார்க்குறவன் என்ன சொன்னான்? கல் குடிக்கிறான், ஏன்னா வெள்ளையாக இருக்குது பால். அப்போ அவன் என்ன செஞ்சுருக்கணும்? பனைமரத்துக்கு அடியிலேருந்து பால் குடிச்சிருக்கக்கூடாது. ஒரு புளிய மரத்துக்கு அடியிலையோ, ஒரு வேப்ப மரத்துக்கு அடியிலையோ போய் பால் குடிச்சிருக்கணும். அல்லது பனைமரத்துக்கு அடியில் நின்று தான் நான் குடிப்பேன் அப்படின்னா ஒரு காஃபியோ டீயோ குடிச்சிருக்கலாம், ஒரு பழரசம் குடிச்சிருக்கலாம். அப்போ அந்த பேர் வராது. இல்லை, எவன் என்னை பற்றி என்ன நினச்சா எனக்கு என்ன, ஐ டோன்ட் கேர். அடுத்தவனை பற்றிலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தானா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். எவன் இருந்தா என்ன, செத்தா என்ன, நான் பரலோகம் போகணும், நான் சுத்தமாக இருக்கணும், அவ்வளோதான். அப்படி வாழ ஆரம்பித்தோம்னா நம்மை தப்பாக புரிந்து கொள்கிறார்கள். நாம் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை உண்டு விட்டோம் என்று புரிந்து கொள்கிறார்கள். அது ஒரு பிரச்சனை. அடுத்த பிரச்சனை, அது கூட பரவாயில்ல, நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நம்ம பற்றி தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, அது நம்மை மட்டும்தான் பாதிக்கும். அவன் இடறி போயிடக்கூடாது. அதுதான் அதில் பிரச்சனை. இது ஒரு ஆண் பெண் பேசுவதில் பழகுவதிலும் கூட இந்த விஷயத்தை நம்ம கவனமாக இருக்கணும். அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் பேசலாம், பழகலாம், சகோதர சகோதரியாக இருக்கலாம். ஆனால் அதில் கொஞ்சம் கவனமாக, ஞானமாக இருக்கணும். ஏன்னா எல்லாராலையும் இதை புரிஞ்சிக்க முடியாது. சிலர் அதை தப்பான கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க, தப்பான கண்ணோட்டத்தில் பேசுவாங்க. இப்போ எனக்கும் அதை பற்றி கவலை இல்லை, நான் பேசுகிறேனே, அந்த சகோதரிக்கும் அதை பற்றி கவலை இல்லைன்னா அதை பற்றி பரவாயில்ல, அவன் என்னமும் சொல்லிட்டு போட்டான். ஆனால் அவன் கெட்டு போயிடக்கூடாது. நம்ம கள்ளங்கபடி இல்லாமல் பேசுகிறோம். ஒரு சகோதரியோட, ஒரு சகோதரனோட நம்ம கள்ளங்கபடி, 2 எதிர்ப்பாளர்கள் கள்ளங்கபடி இல்லாமல் பேசுகிறாங்க, இணைந்து ஊழியம் செய்கிறாங்க, இணைந்து வேலை செய்கிறாங்க, இணைந்து தொழில் செய்கிறாங்க, இணைந்து படிக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு இடைவெளியை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். இணைந்து படிக்கலாம், ஆணும் பெண்ணும் இணைந்து படிக்கலாம், இணைந்து வேலை செய்யலாம், இணைந்து தொழில் செய்யலாம், இணைந்து ஊழியம் செய்யலாம், நல்லது, தவறில்லை. ஆனால் அதுலேயும் ஒரு ஞானமான ஒரு இடைவெளியை வச்சுருக்கணும். நமக்குள்ளே கள்ளங்கபடி இல்லாமல் இருக்கலாம். நான் பார்க்குறவன் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் தப்பாக சொல்லிட்டான், இப்போ உடனே எடுத்து போட்டு விட்டுறாங்க சமூக ஊடகத்தில். போட்டு விட்டால் அதை தாங்கிறதுக்கு நமக்கு சக்தி வேணும், 2 பேருக்கும் வேணும்.
சில நேரம் சகோதரர்கள் தொடச்சி போட்டு போயிடுவாங்க, என்னவும் சொல்லிக்கிடான்னு. சகோதரிகளால் அதை தாங்க முடியாது, அது பெரிய வேதனையாக அவர்களுக்கு போயிடும். சிலர் என்னமும் சொல்லிக்கடா போடா அப்படின்ட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. சரி, என்னை பற்றி என்னவும் சொல்லிட்டு போட்டோம், நான் அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் அதை தப்பாக பார்க்குறவன் அவன் இடறி போயிடக்கூடாது. அவன் ஓஹோ நாம் கள்ளங்கபடி இல்லாமல் சகோதர சிநேகத்தோடு தான் பழகிறோம், ஆனால் பார்க்குறவன் அதை தப்பாக பார்க்குறான். அப்போ அவன் என்ன நினச்சிக்கிறான், ஓஹோ ஒரு ஆணும் பெண்ணும் எல்லை மீறி பழகலாம், எல்லை மீறி போகலாம் போல இருக்குது என்று அப்படி எடுத்துக்கொண்டு விட்டால் அவன் இடறி விழுந்துருவான். அது அவனுக்கு கேடாக போய்விடும். ஆகவே நான் செய்கிறது சரியாக இருந்தால் மட்டும் பத்தாது, நான் செய்கிறது சரி என்கிற மற்றவர்கள் புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு நம்ம வாழணும், ரொம்ப முக்கியம். ஒரு நாகமான் கேட்டான் எலிசா கிட்ட, சிரியா நாட்டு 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் படிக்கிறோம். சிரியா நாட்டு தளபதி நாகமான் அவன் கேட்டான், நான் இனி ஆண்டவரை மட்டும்தான் வணங்குவேன், ஆனால் ஒரே ஒரு விதி விலக்கு மட்டும் எனக்கு கொடுக்கணும். ஏனென்றால் என்னுடைய ராஜாவோடு நான் விக்கிரக கோயிலுக்கு போகும்போது அவருடைய பாதுகாப்புக்காக நான் கூட போகணும், போகும்போது நான் வணங்கணும், அது ஒரு சம்பிரதாயம், அதுக்கு மட்டும் எனக்கு விதிவிலக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதுக்கு எலிசா ஒன்றும் பதில் சொல்லலை. ஏனென்றால் அவன் ஆரம்பத்தில் உள்ளவன். 2 ராஜாக்கள் 5:18 ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக, என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோயிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கைலாக கொடுத்து ரிம்மோன் கோயிலிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோயிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக. அதற்கு அவன் சமாதானத்தோடு போ என்றான். அவ்வளோதான், அதெல்லாம் சமாதானத்தோட போன்ட்டான். நான் நாட்டினுடைய தளபதி, ராஜா விக்கிரக கோயிலுக்கு போவார், அவரை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போகணும். அந்த நாட்டு ராஜா ஒருவேளை உடம்பு சரியில்லாதவரா வயசானவரா தெரியல, கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போகணும். அவர் வணங்கும்போது நானும் வணங்கணும், அது சம்பிரதாயம், நாட்டு சட்டம், அதை மட்டும் மன்னிங்க. மற்றபடி நான் அது கடமைக்காக தான் செய்வேன், மற்றபடி நான் விக்கிரகத்தை வணங்குகிற நோக்கத்தோடு இதை செய்ய மாட்டேன், ஆண்டவரை மட்டும்தான் வணங்குவேன், ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டுவேன் என்று எலிசாவிடத்தில் சொல்கிறான். எலிசா சமாதானத்தோடு போன்றான். இப்போ ஒரு பெரிய பிரபலமான வழக்கு, ஒரு கிறிஸ்தவர் இராணுவத்தில் இருந்தார். பலவிதமான படைகள் நம்ம இராணுவத்தில் இருக்கு, ரெஜிமெண்ட்னு சொல்லுவாங்க, மெட்ராஸ் ரெஜிமெண்ட், சிக் ரெஜிமெண்ட். சிக் ரெஜிமெண்ட்டில் அவர் இருந்தார். ஒரு காலத்தில் சீக்கிய படையில் சீக்கியர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. ஒரு காலத்தில் மதராஸ் படையில் தமிழர்கள் மட்டும் அல்லது தென்னிந்தியர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. பிற்காலத்தில் எல்லாரும் அதில் எல்லா விதமான மக்களும் அதில் வேலை செஞ்சாங்க. ஒரு கிறிஸ்தவர் சீக்கிய படையில் இருக்கார். சீக்கிய படையில் அதிகாலத்திலேருந்து ஒரு சம்பிரதாயம், அது எல்லா படையிலும் அது இல்லை. சீக்கிய கோயிலில் போய் அவங்க ஏதோ ஒரு பிரார்த்தனை செய்வாங்க. சீக்கிய கோயிலில் விக்கிரகம் இருக்காது, ஒரு புஸ்தகத்தை தான் வணங்குவாங்க. அப்போது மணி அடிப்பாங்க, ஏதோ பாடல்கள் பாடுவாங்க, அந்த புஸ்தகத்தை வணங்குவாங்க. அது இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாலேயே இருந்த சீக்கிய படையிலே அப்படி ஒரு வழக்கம், அது சட்டம் அல்ல, அது ஒரு சம்பிரதாயம், அதை அப்படியே பின்பற்றி வருகிறார்கள். இப்போ ஆயுத பூஜை எல்லா அரசு அலுவலகத்துலேயும் கொண்டாடுறது இல்லையா, அந்த மாதிரி சட்டம் இல்லை, ஆனால் கொண்டாடுறாங்க. அப்போ அந்த ஒரு கிறிஸ்தவ போர் வீரர், அவரை மணி அடிக்க சொன்னார்கள், சீக்கிய கோயிலுடைய மணி அடிக்க சொன்னாங்க. அந்த பழைய சம்பிரதாயத்தின்படி சீக்கிய படை சீக்கிய கோயிலுக்கு போய் அவங்க ஏதோ பாட்டெலாம் பாடினாங்க. கட்டாயம் இல்லை, போய் உட்கார்ந்துருக்கணும், அவ்வளோதான். இவரை மணி அடிக்க சொன்னார்கள், மணி அடிக்க மறுத்து விட்டார், வேலையிலிருந்து நீக்கி விட்டார்கள், கீழ்ப்படியவில்லை என்று நீக்கி விட்டார்கள். இராணுவத்தில் ஒரு சட்டம் இருக்குது, ஒரு மேல் அதிகாரி கீழே இருக்கிறவருக்கு கட்டளையிட்டால் கீழ்ப்படியணும், கீழ்ப்படிந்து விட்டு தான் கேட்கணும், எதுக்காக இதை செய்ய சொன்னீர்கள் என்று. கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொன்னாலோ, ஏன் கீழ்ப்படிய வேண்டும் என்று கேள்வி கேட்டாலோ ஒழுங்கினும். ஏன்னா போலீஸ்லேயும் இராணுவத்திலையும் கீழ்ப்படிதல் தான் முதல் சட்டம், மற்ற சட்டம்லாம் அப்புறம் தான், வேலையை விட்டு எடுத்துருவாங்க கீழ்ப்படியலைன்னா. மற்ற அலுவலகங்களில் துறைகளில் அப்படி இல்லை, கீழ்ப்படியலைன்னா ஒரு சின்னதாக மெமோ தான் கொடுப்பாங்க, ரொம்ப மிஞ்சி போனால் சஸ்பெண்ட் தான் பண்ணுவாங்க. போலீஸில் இராணுவத்தில் அது ரொம்ப கண்டிப்பு, கீழ்ப்படியலாம் வேலையை விட்டு எடுத்துட்டாங்க.
அவர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டார், சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டார். கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, சீக்கிய கோயிலுக்கு போனது சரியா தப்பா, கிறிஸ்தவரை சீக்கிய கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனது சரியா தப்பா, மணி அடிக்க சொன்னது சரியா தப்பான்றது ரெண்டாவது விஷயம். அதை வந்து அப்புறம் நாங்கள் அதை குறித்து நாங்கள் யோசித்து விசாரிக்கிறோம். ஆனால் மேல் அதிகாரி சொன்னதை அவர் கேட்கலை, மணி அடிக்க சொன்னதுக்கு கீழ்ப்படியலை. இராணுவத்தில் கீழ்ப்படிதல் தான் முக்கியம். ஆகவே அவர் வேலையை விட்டு நீக்கினது செல்லுன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீர்கள் என்றால் இப்படியெல்லாம் சூழ்நிலைகள் இருக்குது. அதாவது நான் வைக்கிற ஒரு போலீஸ்கார் இருக்கார், அவர் கிறிஸ்தவர். அந்த மாதிரி ஒரு மாவட்டத்தில் ஒரு எஸ்பி இருந்தார். அவர் எனக்கு தெரிஞ்சவர், விசுவாசி. இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பி. அங்கே ஒரு விக்கிரக கோயில், பாரம்பரியம் மிக்க விக்கிரக கோயில் இருக்குது. அங்கே ஒரு பெரிய விழா நடந்துச்சு. பெரிய தலைவர்கள் எல்லாம் விழாவுக்கு போனாங்க. வளாகத்துக்குள்ளே இவர் பாதுகாப்பு பணிக்காக உள்ளே போனார். அவளை உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் கிறிஸ்தவர் உள்ளே வரக்கூடாதுன்ட்டாங்க. அவர் சொன்னார், நான் பாதுகாப்பு பணி மேற்கொள்ள வேணும். இல்லை, நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்ட்டாங்க. அவர் உள்ளே போகலை, திரும்பிட்டார். மற்ற போலீஸ்காரர்களை அனுப்பி வைத்தார். அந்த மதத்தை சார்ந்த போலீஸ்காரர்களை அனுப்பி வைத்தார். அதனால் அந்த மாதிரி சூழ்நிலையே பரவாயில்ல. அதுக்காக நான் எப்படி போகாமல் இருக்க முடியும்? நான் ஒரு போலீஸில் வேலை செய்கிறேன், இன்னொரு விக்கிரக கோயிலுடைய திருவிழா, அதுக்கு பாதுகாப்புக்கு பணிக்க போகணும், எப்படி போகாமல் இருக்க முடியும் நீங்கள் கேட்கக்கூடாது. அதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இப்போ அப்படிலாம் இப்போ நாகம்மானை போல அவன் இராணுவத்தில் இருந்தான், அவனை போல எந்த அவசியமும் இல்லாமல் நாம் இல்லை ரொம்ப கூட பிறந்த ரொம்ப நெருங்கின உறவினர், ரொம்ப நெருங்கின நண்பர் கல்யாணம் விக்கிரக கோயில் வளாகத்துக்குள்ளே நடக்குது. போகிறது பாவம் இல்லை, ஆனால் அடுத்தவன் இடராமல் பார்த்துக்கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்தவன் இடறிடக்கூடாது என்பது தான் நாம் தவறாக புரிந்து கொள்ளப்படுவது என்பது அடுத்த விஷயம். அடுத்தவன் இடறிவிடக்கூடாது என்பது தான் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. கவனமாக இருப்போம். ஆமென்.